ஞானம். ஞானம்ன்றது தெளிவானது, ஞானம்ன்றது தெரிஞ்சது, ஞானம்ன்றது அனுபவித்து சொல்லணும், அதுதான் ஞானம். அப்படிப்பட்ட ஞானத்தை சொல்லுங்க மக்களுக்கு, நல்லது. யார் சொன்னாலும் பரவாயில்ல, நீ அனுபவித்து சொல்லு, சந்தோஷமான விஷயம். நீயே உனக்கே தெரியாத நீ போய் ஒளறி கெடுக்காத எல்லாரையும். அது மாதிரி இன்றைக்கி நிறைய இடத்துல நடந்துங்குது. இங்கே வராங்க, அது பாவமாக இருக்குது நமக்கு, நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இருந்தாலும் இதை என்னுடைய தயவோட பணிவோடு கேட்டுக்கிற, ஞானம்ன்றது தெரியாத உபதேசங்களை கொடுத்து கெடுக்காதீங்க யாரையும். தெரிஞ்சால் முறையோடு கற்றுக்குன்னு நீங்கள் பண்ணுங்க, தப்பு இல்லை. தெரியாமல் கொடுக்காது. நீ பாடம் வாங்கிக்கிறேன்னா பாடத்தை பண்ணிக்கினே போ. இன்னொரு விஷயத்தெல்லாம் யோசித்து நீ உட்காந்துனாக்கா பாடம் பண்ண முடியாது சரியா ஒன்றால். அதனால் அதெல்லாம் யோசிக்கக்கூடாது. எது நடந்தாலும் அதெல்லாம் அங்கங்கேயே போட்டுட்டு போயிடணும். அதை எடுத்துக்கின்னு நீ படுக்கையிலெல்லாம் வந்துட்டு பூஜை பண்ணுறதுல தியானம் பண்ணுறதுல எல்லாம் வச்சுக்கினீன்னா அந்த ஞாபகம் தான் வந்துக்கினே இருக்கும் திரும்பி திரும்பி. அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடாது, அதெல்லாம் அங்கங்கேயே விட்டுடணும். எது உறவு, யார் உறவு? உன் பொண்டாட்டி உனக்கு உறவா? நீ பொண்டாட்டிக்கு உறவா? உன் பிள்ளைக்கு நீ உறவா? உன் வீடு கட்டி வச்சுக்கிற வீட்டில் ஒரு ஆள் கொடுத்தனுங்கிற மாதிரி தான் நீ பெற்ற புள்ள உன் உடம்பு நீ செய்த, நீ உன் பொண்டாட்டி சேர்ந்து செய்த உடம்புல இன்னொருத்தன் பூந்துன்னுக்குறான். ஆனால் உன் புள்ள நீன்னா உன்ன மாதிரி இருக்கணும், உன் செயலில் இருக்கணும், உன்னையே நினைக்கணும். அது ஆனால் நினைக்குமா? ஒதுக்குத. அதனால் இதெல்லாம் அறியாமையில் பண்ணி போட்டு தான் மாட்டிக்கின்னு இன்னைக்கு பல ஆயிரம் பேர் அவதிப்படுறான். வெளியே பார்க்கறதுக்கு பகுட்டா இருப்பான், உள்ளுக்குள்ளே வேறுன்னு அடையிறான். அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா எதையுமே முதல்ல உன்னை காப்பாற்றிக்கோ, நீ அப்புறமா பிறரை காப்பாற்று. உன்னை ஸ்டடி பண்ணிக்கோ, அப்புறம் அடுத்தவங்கள ஸ்டடி பண்ணு. நான் ஊரை காப்பாற்றுறேன், வீட்டை காப்பாற்றுறேன், பிள்ளைய காப்பாற்றுறேன், பொண்ணை காப்பாற்றுறேன், உன்னை இழந்துடாத. நீ நல்லா இருந்தீங்கன்னா 1000 பேரை காப்பாற்றலாம். 1000 பேர் நல்லா இருந்தால் உன்னை காப்பாற்ற மாட்டான். அதனால் முதல்ல தன்னை தானே நல்லா இருக்க ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணுங்க. அப்போ யாருக்குமே கெடுதல் கிடையாது. அந்த மாதிரி இருக்கும். சொல்லுப்பா. விழுப்புரத்துலேருந்து வரேன். விழுப்புரம், பேர் ராமூர்த்தி. சரி. கரெக்டாக ஒரு வருஷம் ஆகுது. போன மாதம் ஏழாவது மாதம் வந்தேன். ஒரு வருஷம் ஆகுது. சரி. இந்த ஒரு வருஷத்துல இந்த பாடம் வாங்கி ஒரு மாதம் தான் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தது. அதுலேருந்து இன்னி வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு தைரியமாக இருக்கிறேன். நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த பாடத்தில் வந்தால் எல்லாமே இருக்குன்னு. ஒரு நேரத்தில் என்ன பண்ணும், ஒரு நேரத்தில் அப்படியே ஒரு படப்படப்பாக ஒரு மாதிரியாக இருக்கும். இன்றைக்கி எவ்வளோ ஒரு பெரிய ஆபத்து வந்து ஒன்றும் எனக்கு தெரில. அது அந்த என்னன்னே தெரில. அந்த ஒரு சோகம் வரும், ஒரு படப்படப்பாக இருக்கும், உடம்பு ஒரு நடுக்கல் இருக்கும், அந்த மனுஷன் அப்படியே டிக்கெட்டுக்கு நடிச்சிக்கும். இப்போ எதுவுமே இல்லை. எவ்வளோ பிரச்சனை வந்தது, இப்போ வந்தது கூட எதுவும் தெரில எனக்கு. அது மாட்டாது போயினே இருக்குது. ஆனால் அந்த பாடம் பண்ணும்போது பண்ண நீங்கள் வந்துகிட்டே இருக்கிறீங்க. நானும் என்னடா பார்க்குறேன். நான் பண்ண வந்துனே இருக்கிறேன். நீங்கள் வந்துகிட்டே இருக்கீங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்துனே இருக்கிறீங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த காட்சி மனிதனுடைய வாழ்வு இருக்குது. நீங்கள் சொன்னீங்க, நான் சொல்லிக்கிறேன் உங்ககிட்ட. எங்கள் வீட்டு அம்மா இருந்துட்டாங்க. நான் அதை பற்றி நான் இது வரைக்கும் கவலைப்படலை. அதாவது அது முடிஞ்சு போன கதை. அந்த மனிதனுடைய வாழ்வு வந்து கற்பனையோடு ஒட்டினது. அந்த கற்பனையில் என்ன பண்ணிவிடுவான், சின்ன ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்து வீட்டில் நடக்குதுன்னு சொன்னால் இவன் இல்லாத கற்பனையெல்லாம் கூட சேர்த்துக்குன்னு கக்கா முகான்னு கண்ணு தெரியாத கால் தெரியாத குதிப்பான். அதே நேரத்தில் சின்ன ஏதாவது துக்கமான ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதில் தேவையில்லாத கற்பனையெல்லாம் சேர்த்துக்கணும். ஒரு மாதம் எழுந்துக்காத உட்காந்து அழுவான். இதுதான் மனிதனுடைய வாழ்வு. ஆனால் இந்த பாடத்தில் வந்தால்னா அந்த கற்பனைகள் இருக்காது. கற்பனைகள் இல்லாதால சந்தோஷம் இருந்தாலும் அளவோடு இருப்பான், துக்கம் இருந்தாலும் அளவோடு இருப்பான். ரெண்டுலேயுமே அவன் பாதிக்க மாட்டான். துக்கத்துலேயும் பாதிக்க மாட்டான், சந்தோஷத்துலேயும் பாதிக்க மாட்டான். அதுக்காக தான் இந்த பாடத்தை பண்ணுங்கன்னு இவ்வளோ கட்டுறதுக்கு காரணம் அதனால தான். ஏன்னா மனித வாழ்வு அமைதியாக வாழறதுக்காக தான் வந்தான். ஒரு 9:15 படுப்பேன், 10 மணி வரைக்கும் பார்ப்பேன், உங்களை பேசுறது பார்ப்பேன், படுப்பேன். படுத்தா கரெக்டாக 3:45 ஏஞ்சிடுவேன். ஏஞ்சிச்சு போயிட்டு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி உட்காருவோம். உட்காந்து 5:30 மணி தான் ஏஞ்சிருப்பேன். சந்தோஷம், நல்லா பண்ணு, கரெக்டாக பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த டைம் கரெக்டாக அது எப்படியோ நமக்கு இன்னைக்கு கூட சரி, இன்னைக்கு காலையில் தானாக எழுப்பி 3:40 தான் கப்புன்னு வச்சுட்டேன். ஏஞ்சிச்சா ஒன்று நீ எழுப்புக்கணும்னு இல்லை. முதல்ல ஒரு மாதத்துக்கு தான் நீ எழுந்துக்கணும், அப்புறம் அதுவே எழுப்பிடும். உண்மை நடக்குது. அதனால் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு துக்கம் இல்லாத அமைதியாக இது வரைக்கும் இல்லை. நான் எவ்வளோ பார்த்துட்டேன். நான் இப்போ இன்னும் சூழ்நிலை வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு பிரச்சனை வந்துட்டு தான் வந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. அது மாதிரி போயினே இருக்குது. அவ்வளோ ஒரு உண்மையை சொல்கிறேன். அதில் அந்த அளவுக்கு ஒரு பவர் இருக்குங்க. 5 பாடம் வாங்கியிருக்கிறேன் ஐயா நான். ஆனால் எந்த குறையும் இல்லை.
இதில் இன்னும் ஒரே ஒரு பாடம் வாங்குறது 5 பாடம் வாங்குறேன் 6 பாடம் வாங்குறேன். இல்லை, இப்போ நீங்கள் சொன்னதை நான் எடுத்து இது பண்ணி எல்லாருக்குமே சொல்கிறேன், ஒவ்வொரு பாடத்துக்கு ஒரு பாடம் 5 மாதம் கேப் பண்ணணும். சும்மா நான் மாதம் அந்த பொறிக்கடலை வாங்குற மாதிரி வாங்கினா ஒரு பாடத்துலேயும் ஒரு அனுபவம் கிடைக்காது, வீணாக தான் போகும். அதனால் உங்களுக்கும் காசும் தண்டம், எங்களுக்கும் கத்துறதும் தண்டமாக போகும். அதனால் ஒரு பாடத்துக்கு 5 மாதம் 6 மாதம் கேப் கொடுத்து செய்தீங்கன்னா ஒவ்வொரு பாடத்துலேயும் ஒவ்வொரு அனுபவங்கள் கிடைக்கும். அந்த அனுபவம் தான் உங்களை நிலை நிறுத்தும். இது நான் பேசுறது ஒரு செடி நட்டுட்டா ரோட்டில் ஆடு மாடெலாம் மேய்ஞ்சிட்டு போயிடும், பாதுகாப்பு இருக்காது. பாடம் கொடுக்குறது செடி நட்டுற மாதிரி, நான் பேசுறது அதுக்கு வேலி போடுற மாதிரி பாதுகாப்பு பாடத்துக்கு. அதனால் மாதம் அந்த கிளாஸ் கேட்கணும். கிளாஸ் கேட்டிங்கன்னா தான் நீங்கள் அதிலேருந்து பின்வாங்க மாட்டீங்க. ஆனால் மாதம் வரணும், மாதம் போய் உபதேசம் வாங்கக்கூடாது. உபதேசம் வாங்கினீங்கன்னா அதில் ஒன்றும் யூஸே ஆகாது, பிரயோஜனம் இல்லாத போயிடும். அதனால் ஒரு பாடம் 5 மாதம் 6 மாதம் கேப் கொடுத்துவாங்க. சந்தோஷம். ஐயா வணக்கம், என் பேர் ஸ்ரீஹரி, நான் பெங்களூர்லேருந்து வரேன், வெட்டினரி டாக்டர். ஐயாவோட வீடியோவை நிறைய பார்த்துருக்கேன். ஸோ எதனா ஒரு 2 கேள்வி இருக்குது ஐயா. எதனா ஒரு டவுட் இருக்குதுன்னு சொல்லும் போது தானாக யூடியூப்பை ஏதோ பார்க்கணும்னு சொல்லி ஓப்பன் பண்ணும் போது ஏதோ ஒரு வீடியோவாக வருது. ஸோ இருக்கிற சந்தேகம் அந்த வீடியோ பார்த்தே கொஞ்சம் தீர்ந்துடுது. ஸோ இதுக்கு தான் மானசீக குருன்னு சொல்லுவாங்களா, அதோட அர்த்தம் என்னன்ட்டு. ரெண்டாவது கேள்வி என்னன்னா, மனசுக்கும் குணத்துக்கும் என்ன சம்பந்தம்? என் மனசை கட்டுப்படுத்தினால தான் என் குணம் மாறுதா, இல்லை என் குணத்தால தான் என் மனசை கட்டுப்பட முடியுமா? இது 2 கேள்வி. குணத்தாலையும் மனசு கட்டுப்படாது, மனசாலையும் குணம் கட்டுப்படாது, பாடத்தால தான் கட்டுப்படும். ஏன்னா இது 2க்குமே, குணத்துக்கும் மனசுக்கும் அடிப்படை பேஸு உன்னுடைய மூச்சு தான். உன்னுடைய மூச்சு அடங்காத குணமும் மாறாது, மனமும் மாறாது. அதனால் மூச்சு அடங்கணும். மூச்சு அடங்கினா மனம் அடங்கும், மனம் அடங்கினா குணம் அடங்கும், குணம் அடங்கினா புலன் அடங்கும். இப்படி ஒன்றுலேருந்து ஒன்று லிங்க்கு. இது ஏதோ ஒன்று எடுத்து வச்சுக்கிறப்ப வேலை இல்லை. இது தனித்தனி பொருள் கிடையாது, எல்லாம் ஒன்றா ஒரே லிங்கில் இருக்குது. அந்த லிங்க்குக்கு அடிப்படை பேஸ் மூச்சு. அந்த மூச்சு அடங்கணும். முதல்ல மூச்சு உன்னை விட்டு வெளியே போகாமல் உள்ள அடங்கினால்தான் மனம் அடங்கும், மனம் அடங்கினால்தான் குணம் அடங்கும், குணம் அடங்கினால்தான் புலன் அடங்கும். இப்படி ஒன்றில் லிங்க். ரொம்ப சந்தோஷம். இதுக்கு வராததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மனசுக்குள்ள ஒரு பயம். அந்த பயத்தால் தான் இந்த பாதையில் வர்றதுக்கு பயப்படுறாங்க. இதில் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இது தன்னை தேடி தான் நிஜமாக இருக்கிறது, உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்மளை தேடுற வழியை தவிர, இது ஒன்றும் யாரும் காட்டுக்கிட்டு ஓடிடுவாங்க, குடும்பத்தை விட்டுடுவாங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த பயம்தான் தடுக்குது. பக்தி அவசியம். இளமையில் இருந்து பிறந்ததுலேருந்து நம்ம பக்தி பண்ணின்னு வரோம். நம்ம தாய் தப்பம் கூட போனோம், அப்புறம் நம்ம தனியாக போனோம், இப்படியெல்லாம் பக்தி பண்ணியிருக்கிறோம். ஆனால் அந்த பக்தியே முடிவு இல்லை, ஞானம்தான் முடிவு. அந்த ஞானத்தை நம்ம தேடணும்னா அதுக்கு ஒரு குரு வேணும், குரு சொல்படி கேட்கணும். அப்போ அந்த ஞானம் தெரியும். ஞானம் தெரிஞ்சால் தைரியம் வரும், பிறப்பை தவிர்க்கலாம். ஒரு பிறவியில் இது முடிஞ்சிடுற காரியம் கிடையாது, பல பிறவிகள் தேவைப்படுது இதுக்கு. அந்த பல பிறவிகளில் இந்த பாதை வர்றதுக்குன்னா 3 விஷயந்தான் மனுஷனுடைய இறப்பில் கூட வர்றது. எந்த தாய் தாப்பனும் கூட வரப்போதில்லை, அக்கா தங்கச்சி கூட வரப்போதில்லை, அண்ணன் தம்பி கூட வரல, புருஷன் பொண்டாட்டி கூட வரப்போதில்லை, சொத்து சுகம் கூட வரப்போதில்லை. மனுஷனுக்கு கூட இறந்த உடனே எதுவுமே வராது. என்ன கொண்டு வந்தோம், என்ன கொண்டு போக போகிறோம் அப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் கொண்டுக்கணும் வரோம், கொண்டுக்கணும் போகிறோம், அது தெரியறதில்லை. தெரியாதால இந்த மாதிரி வார்த்தையை சொல்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் பாவத்தை கொண்டு வந்தால் இந்த பூமிக்கு வரும், புண்ணியத்தை கொண்டு வந்தால் அந்த பூமிக்கு வரும். அதே நேரத்தில் இங்கே வாழ்ந்து முடிக்கும் போது நம்ம எதை அதிகப்படுத்தணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுடைய பிறப்பு திருப்பி எழுதிக்கின்னு போகிறோம். அப்போது பாவ புண்ணியம் ஞானம் இது 3ஐயும் தான் கொண்டு வரோமே தவிர எதையும் கொண்டு போகாத வரல, சும்மா வரல, எதையும் கொண்டு போகாதையும் போகல. ஏதோ கொண்டு போய்கின்னு தாங்கிறோம், கொண்டுன்னு வந்துக்கின்னு தான் இருக்கிறோம். இந்த கொண்டுன்னு வர்றதும் கொண்டுன்னு போகிறதும் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் இந்த ஞானத்தில் மட்டும்தான் தெரிஞ்சிக்க முடியும். அதனால தான் ஞானத்தை தேடுங்க. குறிப்பிட்ட வயசு ஒரு குழந்தைய போய் ஒரு ஸ்கூலில் சேர்க்குறீங்க, அந்த குழந்தை நல்லா படிக்கிற குழந்தை. ஆனால் 10 வருஷம் அது ஒரே கிளாஸில் படிக்க வைப்பீங்களா? படிக்க வைக்க மாட்டேங்க. ஏன்?
ஒரு வருஷம் ஃபெயில் ஆகி போச்சுன்னா கூட வேறு ஸ்கூலுக்கு செலவு பண்ணி மாற்றுறீங்க. அப்போது மாறணும், ஒரு இதுவாக மாறணுன்றதுக்கு தான் அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க. 1ஆம் கிளாஸ் படித்தது, எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படித்தது, அப்புறம் ஹை ஸ்கூலில் படித்தது, அப்புறம் காலேஜ் படித்தது, அப்புறம் வேலைக்கு போச்சு. அப்போ 4 பதம் அது ஸ்கூலில் சேர்க்கறதுக்கே தேவைப்படுது. அது வேலைக்கு போய் தானாக பழைக்கிற வரைக்கும். அதே மாதிரி ஞானத்தில் சரியை, கிரியை, யோகம், ஞானம்னு 4 பதம் இருக்குது. அந்த 4ஐயும் கடந்தால் தான் நம்ம கடவுளை அடைய முடியும். அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறோம், இதெல்லாம் நடத்துகிறோம். இதெல்லாம் பேசுறது எதுக்காகனா, பல பேர் புரியாமல் பண்ணுறாங்க, புரியாமல் இருக்கிறாங்க. பின்னாடி பார்த்துக்கலாம், பின்னாடி நம்ம இருந்தால் தானே பார்க்கறதுக்கு. என்னைக்கு மரணம் வரும், என்னைக்கு ஜனனம் வரும், எவனாலையும் சொல்லவே முடியாது. நல்லா பேசினே அப்பா செத்து போயிடுவான், நல்லா நோயாக பட்டும் கிடப்பான், 15 வருஷமாக இழுத்துன்னு கிடப்பான். அதனால் மரணமும் ஜனனமும் நம்ம கையில் இல்லை, எல்லாம் இறைவன் கையில் இருக்குது. அந்த இறைவனை தேடி நம்ம அதை அடையணும். அதுக்கு தான் ஞானம் தேவைப்படுது. அந்த ஞானத்துக்கு வழி தேடிக்குங்க. அதுக்காக தான் இவ்வளோ பேசின்னுக்கிறோம், இவ்வளோ கிளாஸ் நடத்திங்கிறேன். 40 வருஷமாக இதை பேசுகிறேன். இன்றைக்கி வெளிநாடுகளெல்லாம் நிறைய பறவை எல்லா நாட்டிலையும் கோயிலுங்கெல்லாம் கட்டிக்கின்னு இருக்கிறாங்க. எதுக்காகன்னா, ஞானம்ன்றது காசுக்காக பேசக்கூடாது, ஞானம்ன்றது பொய் பேசக்கூடாது. ஏன்னா நீ உனக்கு ஞானம் தெரியாத நீ பொய் பேசி அடுத்தவனையும் கருத்த கதையாக போயிடும். அதனால் தெரிஞ்சதை மட்டும்தான் சொல்லணும், தெரியாதெல்லாம் உளரக்கூடாது. முதல்ல அனுபவம். புக்கில் படிச்சுட்டு நேற்று ஒரு பையன் கேட்குறான், அவன் படிச்சுட்டு பேசுறதெல்லாம் வச்சுன்னு கேட்குறான். நான் மனசு மேலே ஏறி போகணும், மனசு இல்லாத போனால் எங்கேருந்து காலேஜ் படிக்கிறது, மனசு இல்லாத போனால் ஊடு எங்கேருந்து தெரியும், மனசு இல்லைன்னா அப்பா அம்மா தெரியாது, எதுவுமே தெரியாது, போன மாதிரி கிடப்போம் மனசு இல்லைன்னா. அப்போது இந்த புக்கை படிச்சுட்டு ஆன்மீகம் பேசுறது தவறான முறையில். அதே மாதிரி புக்குங்களை எழுதி கண்டபடி அவங்களுக்கு அனுபவம் இல்லாத எழுதி, உண்மை தெரியாத எழுதி, அதை இருக்கிறவங்களெல்லாம் கெடுத்துன்னுக்கிறாங்க. அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஞானம் உண்மையை மட்டும்தான் சொல்லணும், நீ அனுபவித்து சொல்லணும். அனுபவிக்காத சொல்கிற ஞானம் குருடன் பள்ளத்தில் உள்ள கதையாக போயிடும். பள்ளலார் சொல்லுவார், 3 குருடன் சேர்ந்து ஒரு யானையை பார்க்க போனால், அந்த யானையை தடவி பார்த்தான் ஒரு குருடன், வால் கடிச்சது. அந்த குருடன் சொல்கிறான், அந்த வாழை தொட்ட குருடன் சொல்கிறான், தொடப்ப மாதிரி இருக்குது யானைன்றான். ஒருத்தன் தடவி பார்த்தான், காது கடிச்சது, முறை மாதிரி இருக்குது யானைன்றான். ஒருத்தன் தடவி பார்த்தான், காலு கடிச்ச உலக மாதிரி இருக்குது. ஆனால் 3 பேருமே யானையை பார்க்கல. அந்த மாதிரி குருடன் கதையாக ஆகிடக்கூடாது. ஞானம்ன்றது தெளிவானது, ஞானம்ன்றது தெரிஞ்சது, ஞானம்ன்றது அனுபவித்து சொல்லணும். அதுதான் ஞானம். அப்படிப்பட்ட ஞானத்தை சொல்லுங்க மக்களுக்கு, நல்லது. யார் சொன்னாலும் பரவாயில்ல, நீ அனுபவித்து சொல்லு, சந்தோஷமான விஷயம். நீயே உனக்கே தெரியாத நீ போய் ஒளறி கெடுக்காத எல்லாரையும். அது மாதிரி இன்றைக்கி நிறைய இடத்துல நடந்துங்குது. இங்கே வராங்க, அது பாவமாக இருக்குது நமக்கு, நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இருந்தாலும் இதை என்னுடைய தயவோட பணிவோடு கேட்டுக்கிற, ஞானம்ன்றது தெரியாத உபதேசங்களை கொடுத்து கெடுக்காதீங்க யாரையும். தெரிஞ்சால் முறையோடு கற்றுக்குன்னு நீங்கள் பண்ணுங்க, தப்பு இல்லை. தெரியாமல் கொடுக்காதீங்க. நன்றி, வணக்கம்.